உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என ஒன்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சரின் கடிதத்தில் ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் நிபுணர் மதிப்பீட்டு குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட ஆய்வு மேற்கொள்ள அனுமதி கோரிய கேரள அரசின் கருத்துருவை சேர்த்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதுள்ள முல்லைப் பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்ட கேரள அரசின் முன்மொழிவு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு முற்றிலும் எதிரானது என அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள அணை அனைத்து அம்சங்களிலும் பாதுகாப்பானது என பல்வேறு நிபுணர் குழுக்களால் மீண்டும் மீண்டும் கண்டறியப்பட்டு உச்சநீதிமன்றம் 2006, 2014 ஆண்டுகளில் வழங்கிய தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவை என 2018 தீர்ப்பு வழங்கியதையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். எனவே கேரள அரசின் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வு, அதனை ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சகம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டது ஆகியவை உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்த பிரச்சனையில் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை கடைபிடிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட வலுவான சட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே வரும் 28ஆம் தேதி நடைபெறும் நிபுணர் குழு கூட்டத்தில் கேரள அரசின் கோரிக்கைக்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாதப் பொருளை நீக்கிடவும், எதிர்காலத்திலும் கேரள அரசின் இதுபோன்ற எந்த ஒரு கருத்துருவினையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.